அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஆர் பாஷா, பாஜக மாநில துணைத் தலைவர், சிறுபான்மையினர் அணி. இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் பாராளுமன்றத்தை நோக்கி நாங்கள் எல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கோம். என்னுடைய சகோதரர், இஸ்லாமிய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் எல்லாமே இருக்கும். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களை ஆதரித்து தான் இப்ப தஞ்சை பாராளுமன்றத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கோம். நிறைய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதில் நம்ம பார்க்க முடியுது. தஞ்சை மாவட்டத்தில் அந்த இஸ்லாமியர்கள் ஒரு சில பேர் புரிதல் இல்லாமல் சில கேள்விகள் கேட்கிறாங்க. அதை நம்ம இன்னும் விரிவாக்கமா நம்ம இதுல காணொலிகள் சொன்னா இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து போய் சேருங்கிறதுக்காக இந்த பதிவு. மெயினா முத்தலாக் சட்டம் எதுக்காக மோடிஜி கொண்டு வந்தாரு, அது வந்து இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்தித்து பாருங்க. ஷரியத் சட்டப்படி நம்ம மதத்தின் அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனா நம்ம வாழ்றது இந்த இந்திய நாட்டில் வாழ்ந்துருக்கோம். இந்தியாவுக்கு சட்டம் ஒண்ணுதான். ஒவ்வொரு ஜாதி அடிப்படையிலையோ இல்ல இந்துக்களுக்கு தனியாக சட்டம், இஸ்லாமியர்களுக்கு சட்டம் சொல்லி நம்ம வைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உண்மையிலேயே நம்ம இந்த முத்தலாக் சட்டம் ஐயா மோடிஜி அவர்கள் கொண்டதுக்கு நம்ம அவருக்கு காலில் வந்து நம்ம வணங்கணும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக அதிகப்படியான விவாகரத்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய பெண்களுக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய விவாகரத்து இஸ்லாமிய பெண்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு இந்த நிலைமை மாறணும். அதுக்காக முத்தலாக் சட்டம் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. அந்த அங்க விவாகரத்து வரலாம். நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம வீட்டு பெண்கள், நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி, இது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் வந்து 3 தடவை வந்து தலாக்கு சொல்லிட்டு அப்படியே போனோம், பஞ்சாயத்து போனாங்க, அங்கேயே வச்சு பஞ்சாயத்து பண்ண முடிச்சோங்கிற மாதிரி ஈஸியா முடிச்சு வந்துடுறாங்க. இந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக தான் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்கள் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. என்ன பெண்கள் கல்யாணம் வந்து அவங்க சாதாரணமா போயிடக்கூடாது. இன்னொன்னு, அதுக்கப்புறமேட்டு இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து இஸ்லாமியர்களுக்கு அப்படியே நேரு எதிர்ப்பான சட்டம். நம்ம எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக பிளான் பண்றாங்க. இது முழுக்க ஒரு பொய்யான ஒரு வதந்தி தான் சொல்ல முடியும். நம்ம தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளார வேற யாராவது ஒரு அன்னை வீட்டார் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சா ஒத்துக்குவோமா? அதனாலதான் அதே மாதிரி நம்ம நாட்டுல வரவங்க போறவங்க குடியுரிமை எடுக்க கூடாது. பக்கத்துல உள்ள பாகிஸ்தான் வரா ஏதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பேக்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஈஸியா அவங்க இந்த நாட்டோட சிட்டிசன்ங்கிற மாதிரி தயாரிச்சுக்கிறாங்க. இதனால நிறைய தீவிரவாதம் உண்டாகுது. பாகிஸ்தான் மட்டும் இல்ல, பங்களாதேஷ், பக்கத்துல ஒரு குட்டி நாட்டுக்காரெல்லாம் வந்து ஈஸியா வந்து குடியுரிமை வாங்கிக்கிறாங்க. அந்த நிலைமை மாறணும். நம்ம பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2017 அப்புறமேட்டு பக்கத்து நாட்டுல இருந்து கள்ளத்தனமாக வந்து இங்க குடிபெயர்ந்த சில எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம குடிபெயர்ந்த பக்கத்து நாட்டு